Praise the Lord. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்து தாக்குகிறேன். நம்பிக்கையை தொடங்கி அதை வழிநடத்த தேவையான ஆற்றல் தந்து அதை நிறைவு செய்ய வைக்கிறவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் இந்த இறை வழிபாடு இறை செய்திக்கு ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் மதிப்பளித்து அந்த வார்த்தைக்கு ஆர்வமாய் தாகத்தோடு கேட்க கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் தன் அன்பினால் உங்களை நிறைப்பார். அவரை நீங்கள் கனப்படுத்தும் போது உங்களை அவர் நிச்சயமாக கனப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால இந்த விலை மதிப்பில்லாத ஒரு நேரத்தை ஒதுக்கி இறை வார்த்தையை கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நாம் எல்லாரும் இந்த இறை வார்த்தை பகிர்விலே கலந்து கொண்டிருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, ரோமர் 10:17 சொல்லப்பட்டிருக்கிறபடி அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். நாம் கடந்த காலங்களிலே விசுவாச பயணம் என்கிற ஒரு அனுபவத்திலே, பயணத்தின் அனுபவத்திலே, நம்பிக்கையின் ஒளியிலே ஒரு பயணத்தின் அனுபவத்திலே பயணித்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம அந்த விசுவாசத்தை தான் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு கோணங்களில் நாம் இறைவார்த்தையின் வழியாக சிந்தித்து வருகிறோம். அறிவிப்பதை கேட்கணும். அறிவிப்பதை கேட்டால்தான் நமக்குள்ள, நம் இருதயத்துக்குள்ள நம்பிக்கை வேரூன்ற ஆரம்பிக்கிறது. அந்த வார்த்தை இதே போன்ற இடங்களிலே அறிவிக்கப்படுகிறது. அறிவிக்கப்படுவது அதே எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஆர்வத்தோடு கேட்பவர்கள் கேட்டால்தான் அது பெற்றுக்கொள்ள முடியும், அதன் பலனை அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். எனவே உங்களுடைய ஒவ்வொருவருடைய இருதயமும் இந்த வார்த்தையை கேட்க பண்பட்ட நிலமாக இருக்கிறது என்கிற விசுவாசத்தோடு இந்த இறை வார்த்தை பகிர்வுக்கு நான் கடந்து செல்கிறேன். விதைக்கப்படுகிற ஒவ்வொரு இறை வார்த்தையும் உங்களுடைய இருதயத்திலே ஆழமாய் வேரூன்றி விசுவாச வேர்கள் பரவ வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு வாரமும் விசுவாசம் என்கிற அந்த பகுதியை குறித்து ஒரு சில சிறு குறிப்புகளை தருகிறேன். இன்றைக்கும் ஒரு சிறு குறிப்பை தர ஆசைப்படுகிறேன். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் முடிந்தவர்கள். கடவுள் என் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது நம்பிக்கை அல்ல. கடவுள் என் வாழ்க்கையில் என்ன செய்ய போறாரு அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பது நம்பிக்கை இல்லை. மாறாக அந்த கடவுள் என் வாழ்க்கையில் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற வெளிச்சத்துக்குள் வருவதுதான் நம்பிக்கை. இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. ஏதோ செய்ய போறாரு, இனிமே இந்த அற்புதம் செய்ய போறாரு, கடவுள் செய்ய போறாரு, இனிமேதான் நான் ஜெபிக்கிற வார்த்தையெல்லாம் அவருக்கு காதுக்கு கேட்க போகுது, இனிமேதான் அந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர் புரிந்து கொள்ள போகிறார், இதற்கு மேலதான் எனக்கு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணுமா வேணாமா அப்படின்னு அவர் யோசிச்சு ஒரு பதில தரப்போறாரு அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற மனநிலை அல்ல இந்த விவிலியம் காட்டுகிற இறை வார்த்தை காட்டுகிற நம்பிக்கை. அது காட்டுகிற விசுவாச ஒளி இது அல்ல. மாறாக இப்போதே என் வாழ்க்கையில் கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதின் அந்த அறிந்து கொள்ற வெளிச்சம் இருக்கு பாருங்க, அந்த வெளிச்சம் தான், அந்த வெளிச்சத்தில் நடப்பதுதான் நம்பிக்கை வாழ்வு. ஹல்லேலூயா. எனவே அத்தகைய ஒரு எனக்குள்ள என்ன செயலாற்றி கொண்டிருக்கிறார், அவர் செயலாற்றுகிற விதம், அதை நம்புறதுதான், அதுதான் விசுவாசம். இப்போது நம் வாழ்க்கையில கடவுள் செயலாற்றி கொண்டே இருக்கிறார். உங்களை என்னையும் இந்த இறைவார்த்தை பகிர்வுக்கு பெயர் சொல்லி அழைத்து வந்திருக்கிறார். ஒவ்வொருவருடைய பெயரும் இந்த நேரத்துல எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் நீங்கள் கூடியிருக்கிறீர்களோ அந்த இடத்திலே நான் பிரசன்னமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய கண்கள் ஒவ்வொருவரையும் நம்ம ஒவ்வொருவரையும் உற்று நோக்குகிறன. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஒவ்வொருவரையும் உற்று நோக்குகிறார், ஒவ்வொருவரையுடைய இருதயத்தையும் அறிகிறார், ஒவ்வொருவரோடு செயலாற்றி கொண்டிருக்கிறார். இதுதான் விசுவாசம். இது நம் மத்தியிலே ஆண்டவர் பிரசன்னமாயிருக்கிறார். நீங்க இருக்கிற அறைகளில் ஆண்டவருடைய ஒளி பிரசன்னமாயிருக்கிறது. அவருடைய மகிமை மாட்சிமை பிரசன்னமாயிருக்கிறது. அவர் இருக்கிற இடத்திலே இருள் எல்லாம் அகன்று போகிறது. மாபெரும் ஒரு வெளிச்சம் அவர். நன்மைத்தனங்களின் இருப்பிடம் அவர். ஹல்லேலூயா. எனவே அத்தகைய ஒரு இறைவனை தேடி அந்த இறை வார்த்தை, அவருடைய வார்த்தை தான் இறைவன். கடவுளுடைய வார்த்தை தான் இறைவன். அந்த வார்த்தைக்கு நீங்க கனம் பண்ணி வந்திருக்கிறீங்க. இந்த வார்த்தை என்ன சொல்ல போகிறது, இந்த வார்த்தை எனக்காக என்ன செயலாற்ற போகிறது, எனக்கு என்ன விடுதலை தரப்போகிறது என்கிற ஒரு தாகத்தோடு நீங்கள் அந்த வார்த்தைக்கு கனம் பண்றீங்க பாருங்க. அந்த கணத்துக்கு உங்களை கனம் பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனவே இத்தகைய ஒரு நம்பிக்கை உணர்வோடு நாம் இந்த இறைவார்த்தை பகிர்விலே தொடருவோம் பயணத்தை. என் அன்புக்குரியவர்களே, இந்த விசுவாசத்தினால நாம் எல்லாவற்றையுமே பெற்றுக்கொள்ள முடியும். அதை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். விசுவசிப்பவனுக்கு எல்லாம் கூடும் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. விசுவாசத்தினால் நாம் எல்லாவற்றையும் பெற முடியும்னா, அப்பனா ஏதோ ஒரு சூப்பர் பவர் அது. விசுவாசம் என்பது ஒரு சூப்பர் பவர், சூப்பர் நேச்சுரல் பவர். அது கடவுளுடைய வல்லமை. அது ஏன்னா அசைக்க முடியாததையும் அசைக்கக்கூடியது இந்த விசுவாசம். ஒரு ஆற்றல் வாய்ந்தது விசுவாசம். நிறைய உதாரணங்களை நாம எபிரேயர் 11வது அதிகாரத்தின் அந்த விவிலிய மாந்தர்கள் வரிசை பட்டியல நம்ம பாக்குறோம். எதுவுமே சாத்தியமில்லாத ஒன்று. ஆபிரகாம் தொடங்கி ஈசாக்கு யாக்கோபு வரிசையா அந்த விவிலிய மாந்தர்கள் வெற்றி பெற்ற, நம்பிக்கையில் வெற்றி பெற்ற, நற்சான்று பெற்ற மாந்தர்களை நாம வாசிக்கிறோம் பாருங்க. ஆபேல் எப்படி நற்சான்று பெற்றார், ஆபிரகாம் எப்படி நற்சான்று பெற்றார், இப்பெல்லாம் பாக்குறோம். இது எல்லாவற்றையும் நமக்கு தருவது, இந்த நற்சான்றுக்கு அவர்களுக்கு ஒரே ஒரு அடையாளமா இருப்பது, நம்பிக்கையினால் ஆபிரகாம் நற்சான்று பெற்றார், நம்பிக்கையினால் ஆபேல் நற்சான்று பெற்றார், நம்பிக்கையினால் யாரு இது கப்பல் கட்டினவர் யாரு, கப்பல் கட்டினாரு. எல்லாரும் இந்த நம்பிக்கையினால் தான் சான்று பெற்றார்கள். எனவே நம்பிக்கையினாலதான் மோசே செங்கடலை பிளந்தார். அவர் சொல்றாரு, செங்கடலுக்கு முன்னாடி போய் நின்னுட்டு கடல் முன்னாடி நிக்குது. இந்த வார்த்தையை நம்பி இந்த செயலிலே அது பிரிய போகிறது என்று செயலிலே பார்த்து, அந்த கண்ணால விசுவாசத்தில் பார்த்து கையை நீட்டுகிறார், கடல் பிளக்குது. ஹல்லேலூயா. அப்ப அதுதான் விசுவாசம். காணக்கூடாத ஒன்றை இருப்பது போல நம்பினார்கள் அவர்கள் எல்லாம். இல்லாத ஒன்றை இருப்பது போல நம்பினார்கள். எதை வைத்து நம்பினார்கள் என்றால், அந்த இறை வார்த்தை அவர்களுக்கு வருகிறது, இறை வார்த்தை அவர்களோடு பேசுகிறது, இறை வார்த்தை வாக்குறுதிகளாக வருகிறது, வார்த்தையானவர் அவர்களோடு பேசுகிறார். கோலை உயர்த்தி பிடி, உன் கையை நீட்டு, கடலை பிரித்து விடுன்றார். இந்த வார்த்தைக்கு அப்படியே இந்த வார்த்தை காணக்கூடாத உலகத்தில் இருந்து வருகிறது. ஆனால் இதுதான் நிஜம். அன்புக்குரியவர்களே, இதுதான் நிஜம். நாம் போலியையும் மாயையையும் ஒரு மிஸ்ட், ஒரு காணல் நீர் போல இருப்பதையும் நிஜம் என்று நம்புகிறோம். முன்னால இருப்பது இஸ்ராயல் மக்கள் எல்லாருக்குமே நிஜமாக இருந்தது. செங்கடல் பார்த்தாங்க, பார்க்கக்கூடிய பொருளாக இருந்தது. அது நிஜம் என்று நம்பினார்கள். ஆனால் நம்பிக்கையில் வாழ்ந்த, நம்பிக்கையில் பயணித்த மோசே என்ன செய்யறாரு, இறை வார்த்தை தான் நிஜம் என்று நம்புகிறார். கடல் பிளக்க போகுது, கற்பனையில யாருமே இதுவரை கண்டிராத ஒன்றை அவன் நம்பினான். நம்பி கையை நீட்டுறாரு, செங்கடல் பிளந்தது. அப்ப நம்பிக்கைக்கு அந்த வல்லமை, ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் செயல்படுகிறதுக்கு அதனோட ரகசியம் என்ன அப்படின்னா, அந்த ரகசியம் எப்ப சூப்பர் நேச்சுரல் ஒரு செயல் நடைபெறுகிறது, ஒரு வல்லமை அற்புதம் நடக்கிறது அப்படின்னா, இந்த ஃபெய்த்ல தான் அந்த அற்புதங்கள் சூப்பர் நேச்சுரல் நடக்கிறது, ஒரு வல்லமை வெளிப்படுகிறது. ஆமென். நம்பிக்கையினால்தான் வல்லமை செயலாற்றுகிறது. அதுதான் நம்பிக்கை விசுவாசம் சொல்லி சொல்றோம். இந்த வல்லமையின் ரகசியம் எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா, நம்பிக்கையில இருக்கு. வல்லமையின் ரகசியம் எதுல இருக்கு? நம்பிக்கையில இருக்கு. இந்த நம்பிக்கையின் ரகசியம் எதுல இருக்கு அப்படின்னா, இறை வார்த்தையில் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன் நான் அந்த வசனத்தை, உங்களோட இருதயத்தின் ஆழத்துல குறித்துக் கொள்ளுங்கள்.
விசுவாசத்தினால் நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். சூப்பர் நேச்சுரல் ஒரு காரியம் நடக்கணும், நம் வாழ்வில அற்புதம் நடக்கணும்னா, ஒரு சூப்பர் நேச்சுரல் நிகழ்வு, ஒரு விடுதலை எனக்கு கிடைக்கணும்னா எனக்கு விசுவாசம் வேண்டும். விசுவாசத்தினால்தான் நான் பெற முடியும். அந்த சூப்பர் நேச்சுரல் நடக்கணும் அப்படின்னா, அந்த வல்லமை நடக்கணும்னா, அந்த வல்லமையின் ரகசியம் எதுல இருக்குன்னா ஃபெய்த்லதான் இருக்கு, விசுவாசத்துலதான் இருக்கு. அந்த விசுவாசத்தின் ரகசியம் எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா இறை வார்த்தைக்குள் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இத இறை வார்த்தையை விட்டுட்டு இந்த ஃபெய்த்துக்குள்ள நம்ம பயணிக்க முடியாது. ஹல்லேலூயா. எனவே இத்தகைய ஒரு அனுபவத்தோடு நாம் இந்த இறை விசுவாச பயணத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என் அன்புக்குரியவர்களே. கடந்த பகுதியில கூட நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொன்னேன். காணக்கூடாத உலகத்தினின்று காணக்கூடிய உலகம் உண்டாயின. அது இருக்கிறதுதான். இப்ப எல்லாமே இப்ப கிறிஸ்து நம்ம மத்தியில, இப்ப நான் முதல்ல தொடக்கத்துல சொன்னேன், நம் மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிறார் அப்படின்னா யாரும் பிசிக்கலா பார்க்கல, கண்ணுல தெரியும். ஆனால் இருப்பது நிஜம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. என் இல்லத்துல, என் பக்கத்துல, எனக்குள்ள கிறிஸ்து குடியிருக்கிறார், பக்கத்துல இருக்கிறார். ஆமென். அது இதான் விசுவாசம், இதான் விசுவாசம். இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. யாருமே போக முடியாத ஒரு அடர்ந்த காட்டு பகுதி, அடர்ந்த காடு, இருளான காடு அது. அந்த காட்டுக்குள்ள நிறைய திருடர்கள் இருக்கிறாங்க, நிறைய திருடர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு, முக்கியமான நகரத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள ஒரு ஒற்றையடி பாதை வழியா தான் நம்ம கடந்து போக வேண்டும். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது அப்படியே உங்களுடைய கண்களிலே காட்சிப்படுத்தி பாருங்க. ஒரு அடர்ந்த காடு, இருள், எங்கும் கார் இருள். ஆனால் நாம் வாழுகிற பகுதியில் இருந்து அடுத்த பகுதிக்கு நாம் செல்ல வேண்டிய பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால் அதனை கடந்துதான் ஒரு ஒற்றையடி பாதையில தான் நம்ம போகணும். யாராவது நீங்க போறீங்க, இங்க இருந்து எதுக்கு ஒரு முக்கியமான ஊருக்கு போவோம் அப்படின்னா ஏதோ ஒரு முக்கியமான ஒரு செயலை நிறைவேற்றுவதற்கு கையில பணத்தோடும் பொருளோடும் ஏதோ ஒரு தங்கம் நகை ஏதோடு ஒண்ணு பயணிக்க முடியும். நம்ம ஒரு முக்கியமான காரியத்துக்கு போகணும்னா கையில விலை மதிப்பில்லாத ஒன்று நம்மகிட்ட இருக்கணும். அடுத்த எல்லைக்கு போகணும்னா எத்தனை பேர் பயம் இல்லாம அந்த இடத்துல பயணிக்க முடியும்? நீங்க, நான் பயம் இல்லாம பயணிப்பேன் பிரதர்ன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் அடர்ந்த காடு, இருண்ட காடு, பயங்கர திருடர்கள் இருக்கிற பகுதி, பயங்கர காட்டு விலங்குகள் இருக்கிற பகுதி, அங்க எத்தனை பேர் பயம் இல்லாம பயணிக்க முடியும்? நான் பயம் இல்லாம பயணிப்பேன் யாராவது அட்மிட் பண்ணிட்டு சொல்லுங்க. மற்றவங்க தயவு செஞ்சு அட்மிட் பண்ணிருங்க, மியூட் பண்ணிருங்க. பதில் சொல்றவங்க அட்மிட் பண்ணிட்டு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன் புரியுதா? இதுல பயம் இல்லாம நான் பயணிப்பேன் பிரதர் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன யாருமே பதில் சொல்ல மாட்டீங்க? அந்த டிராவல் பண்றதுக்கு யாருக்கும் பிடிக்கலையா? இல்ல, அந்த பக்கம் ஏன் பிரதர் போகணும்? போகாம விட்டுறலாம்ல. அது ஒரு வழிதானே இருக்கு. நீங்க போறதுக்கு ஒரே ஒரு பாதை தான் இருக்கு, அது ஒத்தையடி பாதைன்னு சொல்றேன். நீங்க போக வேண்டிய இலக்கு, ஒரு இலக்கு இருக்கு, போகணும் கட்டாயமா. பிரதர், வாழ்க்கையில நிறைய சூழ்நிலையில அப்படித்தானே பிரதர் போய்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த நேரத்துல கடவுளோட போனா எந்த பயமும் இல்லாம போகலாம். கரெக்ட், கரெக்ட். நெருங்கி வந்துட்டீங்க. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இந்த உதாரணத்தின் அடிப்படையில் நாம் தியானிப்போம். இப்ப கடந்த காட்டு பகுதி இருக்கு, யாரும் போக முடியாது. இப்ப நானே பயணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எல்லையில இருந்து இந்த எல்லைக்கு வர்றேன், இடையில காடு போறேன், கும்மிருட்டு, விலங்குகள் இருக்கு, காட்டு விலங்குகள் இருக்கு, திருடர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, என் கையில நிறைய விலை மதிப்பில்லாத பொருள் இருக்குது. நான் நல்லா சொல்றேன், ஒவ்வொரு வார்த்தையும் கூர்மையா சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. விலை மதிப்பில்லாத பொருள் இருக்கு, சரிங்களா? இப்ப நான் போனேன்னா சும்மா போயிட்டே இருக்கிறேன். ஆனால் எனக்குள்ள ஒரு பயம் இல்ல. நீங்க என்ன நினைப்பீங்க? நான் பயம் இல்லாம இப்ப போறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன நினைப்பீங்க? நான் என்ன சொல்றேன்? விலை மதிப்பில்லாத பொருள் இருக்குன்னு சொல்றேன். எனக்கு பின்னாடி இடுப்புல ஒரு துப்பாக்கி சொருகி வச்சிருக்கேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த விலை மதிப்பில்லாத பொருளே கரெக்ட். இப்ப நான் என்ன சொல்றேன்? மெட்டீரியலா சொல்றேன். பின்னாடி என்ன சொருகி வச்சிருக்கேன்னு சொல்றேன்? ஒரு கன்னு,
ஒரு துப்பாக்கி வச்சிருக்கிறேன். இப்ப எத்தனை கொள்ளைக்காரர்கள் வந்தாலும் எத்தனை காட்டு விலங்குகள் வந்தாலும் எனக்கு பயம் வருமா? இப்ப பயம் வராது. ஏன்னா துப்பாக்கி எடுத்து சுற்றுன்ற நம்பிக்கை இருக்கும். நான் இங்க காலி பண்ணிடுவேன். அங்க வரையில அவன் என்னை அடிக்க வரணும்னு அவன் ஓங்கையிலே நான் இங்க போட்டு தள்ளிடுவேன். அப்ப எனக்கு என்னை அறியாத ஒரு தைரியம் எனக்குள்ளே வருகிறது. அல்லேலூயா. இப்ப என் பாக்கெட்ல ஒண்ணுமே இல்ல. நீங்க முதல்ல சொன்னபடி என் பாக்கெட்ல என்னோட கன் இல்ல, ஒண்ணும் இல்ல, எந்த ஆயுதம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னா நிச்சயமா பயம் வரும். அல்லேலூயா. கட்டாயம் பயம் வரும். அப்ப சிஸ்டர் சொன்னாங்க பாத்தீங்களா, இறை வார்த்தை தான் அந்த விலை மதிப்பில்லாத பொருள் சொன்னாங்க பாத்தீங்களா. நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த வார்த்தை நம்முடைய வெளிப்பாடுகளிலே மிகப்பெரிய வெளிப்பாடா நீங்க இந்த வார்த்தையை மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் கிடைச்ச வெளிப்பாடுகளிலே மிகப்பெரிய விலை மதிப்பில்லாத வெளிப்பாடு இந்த வெளிப்பாடு நீங்க வச்சுக்கோங்க. இன்னைக்கு அந்த வெளிப்பாடு உங்க இருதயத்துல வேறொன்ற நான் ஜெபிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அது என்ன அப்படின்னா, இந்த விசுவாசம் என்கிறது ஒரு பொருள்னு இருதயத்துக்குள்ள பொறிச்சு வச்சுக்கோங்க. விசுவாசம்ங்கிறது ஒரு பொருள். விசுவாசம்ங்கிறது காணக்கூடாத நிலையில இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அது விசுவாசம்ங்கிறது ஒரு மெட்டீரியலா நினைச்சுக்கோங்க. ஒரு மெட்டீரியல் சப்ஸ்டன்ஸ். அது காணக்கூடிய ஒரு பொருள். எப்படின்னு அதைத்தான் இந்த இறை வார்த்தை மனிதர்கள்லாம் வாழ்ந்து பார்த்தாங்க. எதை காணக்கூடாதுன்னா இதோட அரபிஸ் ஏதோ சொல்றாங்க போல இருக்கு. நீ சுகமடைவ அப்படின்னு சொல்றாங்கன்னா, சுகமடைவன்னு சொல்றாங்க, நீ அவருடைய தழும்புகளால் குணமடைந்து விட்டாய் அப்படின்னு வார்த்தை சொல்லுது. அப்படின்னா அந்த வார்த்தை குணமடைந்து விட்டாய்ன்னு சொல்ற வார்த்தையை நம்ம மெட்டீரியலா நம்பணும். அதை காட்சிப்படுத்தி பார்க்கணும். அந்த விசுவாச உணர்வுக்குள்ள நாம் 100% உள்ள வரும்போது இந்த தழும்புகளால் நீ குணமடைந்து விட்டாய் என்கிற வார்த்தை அங்கே செயல்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்ப இது ஒரு மெட்டீரியலா எப்ப மாறும் அப்படின்னா, இந்த வார்த்தை அவருடைய தழும்புகளால் நான் குணமடைந்திருக்கிறேன், எனக்கு நோய் இல்லை, என்னுடைய நோய்களை எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமர்ந்து அவருடைய தழும்புகள், அந்த தழும்புகளை பார்க்கும் போதெல்லாம் யாருக்கு அந்த தழும்பு இருக்கும் யோசித்து பாருங்க. தழும்பு இருக்கிறவன் உயிரோட இருக்க மாட்டான். மன்னிக்கணும், தழும்பு இல்லாதவன், தழும்புல வெட்டுப்பட்டவன் செத்து போயிருவான். அந்த தழும்புகளோட யார் உயிர் வாழ்றானோ அவன் ஜெயிச்சிருக்கான்னு அர்த்தம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தழும்புகளோட உயிர் தெழுந்து வந்தவர். அந்த தழும்புகள், அதான் தழும்புகள் சொல்லுகிற செய்தி. ஒண்ணு வெட்டுப்பட்டா அவன் செத்துருவான். இந்த தழும்புகள் இருக்குன்னா பாரு, நான் அன்னைக்கு நடந்த சண்டையில எனக்கு பட்ட காயத்தை பாரு அப்படின்னு சொல்லி காமிப்போம் பாத்தீங்களா. அன்னைக்கு பட்ட காயத்துல பாருங்க, இந்த இடத்துல காயம் இருக்கு பாருங்க, இந்த தழும்பு இருக்கு பாரு, அன்னைக்கு ஜெயிச்சதுல நடந்த சண்டையில ஜெயிச்ச தழும்பு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. அதே மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலெங்கும் அவருடைய தழும்புகள் இருந்தது. தழும்புகள், வெற்றி பெற்றவர் அவர். நம்முடைய பாவத்திற்கு, சாத்தானுடைய எல்லா விதமான அந்த சூழ்ச்சிகளுக்கு தன்னுடைய உடம்பிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டவர். அவனுடைய எல்லா இருளின் அந்தகாரங்கள், வாழ்க்கையிலே மனிதனை சீர்குலைக்கிற எல்லா விதமான அந்தகாரங்களையும் வென்றவர். சாவையே வென்றவர். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. சாவை வென்றவர் நம் தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் போராட்டங்களும் சோதனைகளும் கண்ணீர்களும் அவருடைய தழும்புகளுக்கு முன்பாக மண்டியிட்டே கிடக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை, இந்த 1 பேதுரு 2:24 என்கிற வார்த்தை, இப்படி பல வார்த்தைகள் வாக்குறுதிகளாக கொட்டி கிடக்கின்றன விவிலியத்திலே. அப்ப இந்த வார்த்தையை நம்பும் போதுதான், இந்த வார்த்தைக்கு வடிவம் கொடுத்து நாம் காட்சியிலே அதை உருவகப்படுத்தி அதை நம்பும் போதுதான் இந்த வார்த்தை செயல்பட ஆரம்பிக்கிறது. நம்பணும். இந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அந்த வார்த்தையை நான் நம்பணும். ஆம், மெய்யாகவே நான் அவருடைய தழும்புகளால் குணமடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது பார்ப்பவற்றை அடிப்படையில் அல்ல, காண்பவற்றின் அடிப்படையில் இல்ல, இந்த நிஜத்தின் அடிப்படையில. இப்ப பாருங்க, அந்த காட்டுக்குள்ள போனவனுக்கு பிரச்சனைகள் இருக்கு. காட்டுக்குள்ள போனவனுக்கு பிரச்சனை இருந்துச்சா இல்லையா? கட்டாயம் பிரச்சனை இருக்கு. எந்த நேரத்துல பிரச்சனை வரும்னு தெரியாது அவனுக்கு. அவனுடைய உயிரை எடுக்கும் தெரியாது. பிரச்சனை இருக்கு. ஆனாலும் தனக்கு இருக்கிற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, விலை மதிப்பில்லாத வார்த்தை, வாக்குறுதி இருக்கு பாருங்க. நீ எங்கு சென்றாலும் உனக்கு முன்பாக என் பிரசன்னம் செல்லும், உனக்கு முன்பாக என் பிரசன்னம் செல்லும். அப்படின்னா முன்னாடி இருக்கிற திருடன் எல்லாம் அந்த பிரசன்னம் கொண்டு போட்டுட்டே போயிட்டே இருக்கும். ஆமென். அதைத்தான் செய்யும். அது உண்மையிலே செய்யக்கூடியது அதுதான்.
அந்த அந்த எதிரியான அந்த திருடர்களை அவருடைய செயலிழக்க செய்யக்கூடியது இந்த வார்த்தை. இப்ப நீங்க பயணிக்கலாமா இல்லையா? இப்ப இந்த இந்த பகுதியில சொல்லுங்க. இப்ப நீங்க ஒரு பயணம் போறீங்க, விசுவாச பயணம் மேற்கொள்றீங்க இந்த அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள. வார்த்தை எந்த வார்த்தையை உச்சரிப்பீங்க? ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் இந்த வார்த்தையை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. நான் இப்ப சொன்னேன், என் பிரசன்னம் செல்லும் சொன்னேன். நீங்க ஒருத்தரும் உங்களோட அனுபவத்தை ஒரு பகிர்ந்து கொள்ளுங்க. நான் இப்படி பயணிப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. அது பலருக்கும் பிரயோஜனமா இருக்கும். உம்முடைய வார்த்தையை நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு போவாங்க. டொமினிக் பிரதர் மறுபடியும் சொல்லுங்க. அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென். கரங்களை தட்டுங்க எல்லாரும். கரங்களை தட்டுங்க. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர். உன் வார்த்தையே என் பாதைக்கு விளக்கு. ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். வில்லியம் பிரதர் சொல்லுங்க பிரதர். வில்லியம் பிரதர். திருப்பாடல்ல 23:4 கூறப்பட்டுள்ளது, சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீ என்னோடு இருப்பதால் தீங்கிற்கு நான் அஞ்சுடேன். எல்லாருமே கரங்களை தட்டுங்க. அவங்க இருக்கு கரங்களை தட்டுங்க. ஹalleluya. 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 எந்த தீங்கும் நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. அன்பு பிள்ளைகளே, போதும் கடவுளுக்கு நன்றி செலுத்துறேன். பாருங்க, இதுதான் மெட்டீரியல். ஹalleluya. இதுதான் மெட்டீரியல். இதுதான் விலை மதிப்பில்லாத பொருள். நீங்க நான் சொன்னேன்ல, இப்ப மெட்டீரியல் சொன்னேன்ல, பிசிக்கல் மெட்டீரியல் சொன்னேன்ல, ஒரு துப்பாக்கி. அந்த துப்பாக்கியில கூட நான் தோட்டா போடாம மறந்து வந்திருப்பேன். ஹalleluya. ஒருவேளை அந்த துப்பாக்கியை நான் நம்பி இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இத பட்டனை அழுத்தும் போது ஒருவேளை அந்த பட்டன் செயல்படாம கூட போயிரும். ஹalleluya. தோட்டாக்கு லிமிட் உண்டு பிரதர், ஆனா இறை வார்த்தைக்கு லிமிட் இல்ல. ஆமென். ஹalleluya. இதுக்கு லிமிட் இருக்கு. இந்த மெட்டீரியல், பார்க்கக்கூடிய மெட்டீரியலுக்கு லிமிட் இருக்கு. இந்த வார்த்தைக்கு சொல்றாங்களே, யாராவது வார்த்தை சொல்ல முடியுமா? அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? லிமிட் இல்லன்னு. வார்த்தை ஆற்றல் வாய்ந்தது, குத்தி கிழிக்கக்கூடியது வார்த்தை. ஆமென். கரங்களை தட்டுங்க. ஹalleluya. ஊன் உடலையும் குத்தும், ஆவிக்குரிய மண்டலத்திலையும் குத்தும். ரெண்டு பக்கமும் கருக்கு இருக்கு. அதுக்கு இப்படி ஒரு பட்டயம் இருக்கு பாருங்க, இப்படி ஒரு கத்தி இருக்கு. ரெண்டு பக்கமும் குத்தக்கூடிய கத்தி, அதுதான் போர் வாழ். அது இறை வார்த்தை. இறை வார்த்தை வெளிச்சம் இல்லாம நம்ம நம்பிக்கை பயணத்திலே பயணம் செய்யவே முடியாது என் அன்புக்குரியவர்களே. ஹalleluya. அப்ப வல்லமையின் ரகசியம் ஃபெய்த், விசுவாசம். விசுவாசத்தின் ரகசியம் வார்த்தை. இத ஒருபோதும் மறந்துடாதீங்க. ஒருபோதும் இருதயத்துல இருந்து விடுபட்டுறாதீங்க. உங்க வாழ்க்கையில வல்லமை செயல்படணும்னா நம்முடைய இருதயத்துல நம்பிக்கை வேணும். நம்முடைய வாழ்வில நம்பிக்கை இருக்கணும். அப்ப நம்பிக்கை செயல்படணும்னா எது இருக்கணும்னா வார்த்தை உங்களுக்கு எனக்கும் தெரியணும். இப்ப இந்த உதாரணத்துக்கு சொல்லும் போதெல்லாம் இதெல்லாம் நீங்க இப்படி டிராவல் பண்ணிட்டே வர்றீங்க, உங்களை அறியாம இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வருது, செயல்படுகிறது பாருங்க. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வழிகாட்டுதல். ஆமென். ஹalleluya. 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 பிரைஸ் தி லார்ட். இதுதான் ஆவியானவருடைய வழி நடத்துதல், லீடிங். அவர் நீங்க எந்த இடத்துல இப்ப பிரச்சனை, எந்த பிரச்சனையை நீங்க கண் முன்னால வச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் இருக்குன்னு நினைச்சுக்கங்க. எப்படி ஒரு ஆயுதம் இருந்தா நான் இப்ப பயப்பட மாட்டேன் பிரதர், நீங்களே சொன்னீங்க. நான் இப்ப பயம் வராது பிரதர், அவன் அங்க வந்தா நான் இங்க போட்டுருவேன், நான் கூட சொன்னேன். அப்ப ஒரு மெட்டீரியலா எனக்கு ஒண்ணு இருக்கு. வார்த்தையானவர் என்னோட இருக்கிறார். உண்மையிலே இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இதோ உலகம் முடியும் வரை நான் உங்களோட இருக்கிறேன் என்று சொல்றார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்துங்க. கரங்கள் இருக்கிறவங்க உயர்த்திக்காமீங்க. ஆமென். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். இதோ உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன். இந்த வாக்கு மாறாத வாக்கு மாறாதவர் அவர். அப்ப இதனோட அர்த்தம் என்ன? இந்த வார்த்தை சொல்கிற செய்தி என்ன? ஏன் கூடவே இருக்கிறார். விசுவாசத்துல ரொம்ப ரொம்ப மையமான சிந்தனை, இந்த சிந்தனை நமக்கு இருக்கணும். பல சிந்தனைகள் இருக்கிறது, பல சிந்தனைகள். இதெல்லாம் மையம், அஸ்திபாரம். கடவுள் என்னோடு இருக்கிறார். இப்ப நம்ம திருவருகை காலத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்க போறான்னு சொன்னோம்னா என்ன பேரை சொல்றாங்க? அவருக்கு பெயரிடுறாங்க, கடவுள் நம்மோடு, இம்மானுவேல். உங்களோடும் என்னோடும் பயணிக்கிறதுக்கு, மனித குலத்தோடு பயணிப்பதற்காகத்தான் கடவுள் நம்மோடு வருகிறார். நீங்க பார்க்கணும்,
எப்பேற்பட்ட கடவுள்னா பாருங்க, நான் தொடக்கத்துல சொன்னேன் பாருங்க, நம்பிக்கையை தொடங்கி அதை வழிநடத்தி அதை நிறைவு செய்பவருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றமே, நீங்களும் நானும் மாதிரியே வர்றாரு. நீங்களும் நானும் தாய் வயிற்றுல எப்படி பிறந்தோமோ அதே போல பிறக்கிறார் மனிதனாக. ஹல்லேலூயா. மனு உரு எடுக்கிறார். அது ஒரு உலகிலே மாபெரும் ரகசியம் ஒண்ணு இருக்கு. உலகத்துல மாபெரும் ரகசியங்கள் இருக்குன்னா கிறிஸ்துவின் மனு உரு அதுல ஒரு ரகசியங்கள்ல மிகப்பெரிய ரகசியம். ஆமென். காணக்கூடாதவர் உலகமே அடக்க முடியாதவர். இப்ப நான் ஒரு 6 அடி உயரத்துல இருக்கிறேன், ஒரு 50 கிலோ 60 கிலோ எடையில இருக்கிறேன், இவ்வளவு பெரிய செஸ்ட் உள்ள பாடியில இருக்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு சின்ன டப்பாவுக்குள்ள என்னை அடக்க முடியுமா? இந்த சின்ன டப்பாவுக்குள்ள என்னை அடக்க முடியுமா? நான் பாருங்க இப்ப எவ்வளவு பெருசா இருக்கேன், இது பாருங்க வச்சேன்னா இவ்வளவு இருக்கு. ஆனா கடவுள் என்னையும் தாண்டிய அளவுல உள்ளவர். அவர் வானத்துக்கு ஏறி சென்றாலும் ஆண்டவரே நீ அங்கே இருக்கிறீங்கிறாரு. பாதாளத்தில் படுகொலி அமைத்தாலும் நீர் அங்கே இருக்கிறீன்றாரு. கிழக்கே பார்த்தாலும் உங்க கண்கள் உற்று நோக்குகிறதுன்றாரு. மேற்கே எங்க திரும்பினாலும் நீர் இருக்கிறீர். அவ்வளவு பெரியவர். எசாயா கண்களால் கன்றான்னு சொல்றாரு. வானத்தில் இருந்து ஆலயத்துல அந்த தொங்கு திரைகள் அங்கே இருந்து இங்க வருதுன்றாரு. அவ்வளவு பெரியவர் என்றார். அடக்க முடியாதவர். என் அன்புக்குரியவர்களே, அடக்க முடியாதவர். திருவெளிப்பாடு நூல்ல பாருங்க, அவருடைய பாதங்கள் மட்டும் அங்கே அமர்ந்திருக்கிற இடத்துல இருந்து பாதங்கள் மட்டும் தரையில இருக்கிறது. அவருடைய உருவம் அங்கே இருக்குது. இப்படி அவருக்கு ஒரு எல்லையே இல்ல, லிமிட்லெஸ். அவருக்கு ஒரு எல்லையே இல்லை. ஆதியும் அந்தமும் இல்லாதவர், தொடக்கமும் முடிவும் இல்லாதவர், சாவு இல்லாதவர். இப்பேற்பட்ட ஒரு வல்லமை நிறைந்த கடவுள், யாரும் அணுக முடியாத தூய்மை நிறைந்தவர், பரிசுத்தத்திலே அவருக்கு நிகரே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு கடவுள் தன்னையே ஒரு வடிவத்துக்குள் அடக்கி இதுக்குள்ள வந்து நுழையிறாருங்கிற மாதிரிதான் அது. ஒரு சின்ன உருவத்துக்குள்ள வந்துடுறாருன்னா இத மனு உருவின் ரகசியம். இது ஒரு சின்ன ரகசியம். நான் சொல்றேன், நான் புரிந்து கொண்ட, என்னுடைய அறிவுக்கு புரிந்து கொண்ட ரகசியத்தை சொல்றேன். இப்படி ஒரு சின்ன ஒரு உருவத்துக்குள்ள வந்து உட்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி காணக்கூடாத அளவுல இருக்கிற ஒரு கடவுள், சின்ன வடிவம் எடுக்கிறவர் தான் அந்த இம்மானுவேல் கடவுள். இப்ப பிறக்க போறாரு பாருங்க. 25ஆம் தேதி நம்ம எல்லாம் குடில்ல பார்க்க போறோம், வார்த்தையில வாசிக்க போறோம், அந்த தியானிக்க போறோம், கொண்டாட போகிறோம். இப்படித்தான் அந்த மனு உரு இருக்கிறது. மனு உருவின் ரகசியம் பாருங்க. அவர் எதுக்காக அப்படி வர்றாரு? இப்ப தன்னையே ஒடுக்கி சுருக்கி எதுக்கு வர்றாருன்னா, அவர் தீர்க்க தரிசனமாக வார்த்தை வருது பாருங்க, உங்களோடு இருப்பதற்கு. ஆமென். ஹல்லேலூயா. என்னோடு தங்குவதற்கு, என்னோடு உறவாடுவதற்கு, என்னை அன்பு செய்வதற்கு ஒருத்தர் வரப்போறாருங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்னை நேசிப்பதற்கு ஒரு கடவுள் வரப்போகிறார். அதுதான் வர்ற வாரத்தை நம்ம பார்க்க போறோம். வந்துட்டார். அதுதான் விசுவாசம். வந்துட்டார். இப்ப நம்ம திரும்பி நினைவு கூறுறோம். ஹல்லேலூயா. ஃபெய்த் வந்து கம்ப்ளீட், எல்லாம் முடிச்சிட்டாரு. ஃபெய்த்ல வந்து இனிமே செய்ய போறாருங்கிற விஷயமே கிடையாது. அந்த ஃபியூச்சர்ல நடக்க போகுது அப்படின்னு எல்லாம் எனக்காக நிறைவேற்றி முடித்தாயிற்று. இட் இஸ் பினிஷ்டுன்னு எப்ப சொன்னாரோ, எல்லாம் நிறைவேறிற்றுன்னு எப்ப அந்த வார்த்தையை உச்சரித்தாரோ, பிதாவே உம்முடைய கரங்களில் என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று எல்லா காரியம், நான் வந்த காரியம் எல்லாம் நிறைவேறிற்று அப்படின்னு சொல்லி முடித்தாரோ, அந்த முடித்த நிமிடத்திலே நமக்கான கதவுகள் திறக்கப்பட்டன. ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. ஏதேனில் அடைபட்ட கதவுகள் திறக்கப்பட்டன. ஏதேனுக்குள்ள இல்ல, அவரோடே கலக்கிற நிலைக்கு வர்றோம். நமக்கு ஏதேன் முக்கியம் அல்ல, ஏதேனின் வாழ்வு இல்ல. நம்முடைய மூதாதை ஏதேன்ல இருந்தா விரட்டப்பட்டான். அன்புக்குரியவர்களை ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. இந்த விசுவாசத்தை மையப்படுத்தி நீங்க சிந்திச்சு பாருங்க. ஏதேன்கிறது ஒரு அழகிய வீடுன்னு வச்சுக்கோங்க. ஆனா உண்மையில அழகிய வீடுதான் அது. அது முழுமையின் வீடா இருந்துச்சு, நிறைவான வீடா இருந்துச்சு. இப்படிதான் இருக்கிற வரையும், பிதாவோடு இருக்கிற வரையும் மனிதனுக்கு முழுமையான இல்லம் அது. அந்த இல்லத்திலே கடவுளுடைய உறவில் இருந்து அந்த ஏதேன்ல சுற்றி சுழலும் கெருபுகளையும் சுடரொளி வீசும் வாளையும் வச்சு இந்த இடத்துல இருந்து வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கெருபுகளை நிப்பாட்டி ஒரு லாக் போடுறாரு பாருங்க. ஒரு கதவு போடுறாரு பாருங்க. அந்த கதவுக்கு இப்ப இதான் ஒரு கதவுன்னு வச்சுக்கோங்களேன். இதான் ஒரு கதவுன்னு வச்சுக்கோங்க. இந்த கதவு இப்ப இதான் ஏதேன். இந்த பகுதியில இருக்கிறது ஏதேன். இந்த திரியிருதய படம் இருக்கிறது ஏதேன்னு வச்சுக்கோங்க. இந்த பகுதி ஏதேனுக்கு வெளியில உள்ள வாழ்வு. இது ஒரு கதவு. இந்த இடத்துலதான் சுற்றி சுடரும் வாழ் வச்சிருக்கிறாரு. சுடரொளி வாழ் இருக்கு. இந்த கதவுக்கு வெளியில வெளியே விரட்டணும். ஏதேனுக்குள்ள வாழ்வதற்கு தகுதி இல்லாத இடமா இருக்கு.
இப்ப இந்த டோர்ல ஒரு வார்த்தை எழுதி இருக்குங்க. இந்த டோர்ல ஒரு வார்த்தை எழுதி இருக்கு அன்புக்குரியவர்களே. இந்த டோர்ல அவிசுவாசம் என்கிற வார்த்தை இருக்கு உள்ள. அவிசுவாசம்ங்கிற வார்த்தையை கதவை திறந்துட்டு தான் வெளியில போறான் அவன். வெளியில போயிடுறான். இந்த வாழ்க்கைகளை வாழன்னு திரும்பி வந்து கதவு திரும்பி வந்துருச்சு, இப்படி வந்துருச்சு. இங்கிட்ட வந்து நின்னுட்டு பாக்குறான், இதுல விசுவாசம்னு எழுதி இருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது இது? எத்தனை பேருக்கு புரியுது? பாருங்க, இதை ஏதேன் புரியுதா? அவிசுவாசத்தினால வெளியில திறத்தப்பட்டான். திருப்பி அவன் உள்ள நுழையணும்னா எதுக்குள்ள எது வழியா உள்ள நுழையணும்? விசுவாசத்தின் வழியாக மட்டும்தான் உள்ள நுழையணும். விசுவாசம்ங்கிற கதவின் வழியா தான் உள்ள நுழையணும். நேம்ல டோர் போர்டு போட்டிருக்கும் பத்தியா, இன் அவுட்னு. அதே போலதான் இந்த விசுவாச கடவுள் மீது உள்ள விசுவாசத்தை இழந்தான். நீ யாரா எனக்கு சொல்றதுக்கு அப்படின்னு கேட்க மறந்தான் அன்னைக்கு. நீ யார் எனக்கு சொல்லுவதற்கு? நீ யார் எனக்கு சொல்லுவதற்கு? சாத்தான். அவன் எதிரி. அங்க அவன் தான் இருந்தான். அவன் தான் அவனோட வீழ்த்த எதிரி அவன், சாத்தான். நீ யார் எனக்கு சொல்வதற்கு? என் தெய்வத்தை நீ சந்தேகப்பட வைப்பதற்கு நீ யார் என்று சொல்றதுக்கு மறந்த நிலையிலே அவிசுவாசத்தினாலே தன்னுடைய அந்த ஏதேனின் அற்புத வாழ்வை, பிதாவோடு கடவுளோடு இணைந்த வாழ்வை இழந்துட்டு அவிசுவாசம்ங்கிற கதவை தள்ளிட்டு வெளியில அவனா போயிட்டான். அவிசுவாசத்தின் வழியா வெளியில போறான், அந்த டோர் வழியா. திருப்பி உள்ள வரணும்னா கதவு லாக் ஆயிருச்சு. விசுவாசத்தினாலதான் வரணும். இது திறக்காது. இது நீதி, ஒரு நீதி செயல்பட்டா தான் திறக்கணும். இந்த நீதி, இந்த கதவு, இந்த பூட்டு எப்ப திறந்துச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமிக்கு வர்றாரு பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த நீதி திறக்கிறதுக்கு ஒரு சாவி, ஒரு விலை கொடுக்கணும். ஒரு விலை கொடுத்த ஒரு சாவி திறந்தா தான் உண்டு. அந்த சாவி நானே வாயில் சொன்னார் பாருங்க. கரங்களை தட்டுங்க எல்லாரும். இந்த வாயில் தான் கிறிஸ்து. ஹல்லேலூயா. நான் தான் வாயில். ஐ ஆம் த கேட், ஐ ஆம் த வாசல். நான் தான் வாழ்வு, நான் தான் வழி உங்களுக்கு. ஹல்லேலூயா. இந்த வாசல் வழினா கிறிஸ்து வழியா தான் நம்ம உள்ள வர்றோம். யாருக்குள்ள வர்றோம்? கடவுளோட அந்த அதிமிக மகிமையில இருக்கிறாங்கல்ல, அந்த பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அதிமிக மகிமைக்குள் நம்மை வழி நடத்துகிறார். இந்த திறப்பு எங்க உண்டாச்சு? கல்வாரியில உண்டாச்சு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு விலை கொடுக்கிறார். விலை நிர்ணயிச்சு என்னையும் உங்களையும் அப்படியே தூக்குறார். தன்னுடைய டீமுக்கு அழைக்கிறார். சாத்தானுடைய டீம்ல இருந்து, அந்த டீம்ல இருந்தவனை இப்படி இந்த ஒரு சேலஞ்ச், இது கிரிக்கெட் டீம் வாங்குவாங்கல்ல, அப்படி வாங்குறாரு. பல கோடி கொடுத்து நான் வாங்கப்பட்டவன். பல கோடி, எனக்கு விலை மதிப்பில்லாத நான் வாங்கினேன். நான் அந்த டீம்ல இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு அமௌண்ட் லிமிட்லெஸ். ஒரு அமௌண்ட்டே இல்ல. அது பிக்ஸ் பண்ணவே முடியாது. ஜீசஸோட பிளட்டுக்கு என்ன ரத்தத்தை விலை நிர்ணயிப்பீங்க? எதுவுமே நிர்ணயிக்க முடியாது. அப்ப இது எல்லாம் எதற்காக நடக்கிறது? அவரில் விசுவாசம். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவில் விசுவாசம் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த கிறிஸ்து யார் அப்படின்னா, கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும். எப்படி அறிந்து கொள்ள முடியும் அன்புக்குரியவர்களே? இந்த இறை வார்த்தையின் வழியாக மட்டும்தான் நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா யோவான் நற்செய்தியில தொடக்கத்துல முதல் அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க. தொடக்கத்தில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்க பாருங்க. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்கே கடவுளாயும் இருந்தது. 14வது வசனத்துல அந்த வாக்குதான் மனிதரானார். இந்த காணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் சொன்ன பாருங்க. ஒரு மனுஷத்திலே மிகப்பெரிய ரகசியம், நம்ம எடுபடாத ரகசியம் ஒண்ணு இருக்கு பாருங்க. இந்த சப்ஸ்டன்ஸ் பார்க்கக்கூடிய விதத்திலே வந்தார். ஹல்லேலூயா. அந்த பார்க்கக்கூடிய கடவுள், இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இந்த பார்க்கக்கூடிய கடவுள் நம்ம சொல்றோம்ல, இயேசு கிறிஸ்து இந்த 33 ஆண்டுகள்ல நம்மளும் நின்னோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப யோவான், யாக்கோபு, இவங்க அந்திரேயா, இவங்களோட அந்த நேரத்துல நம்மளும் இந்த நாசரேத்து கலிலேயா பகுதியில் நம்ம இருந்தோம்னா, நின்னாரு. இவர்தான் இயேசு வச்சுக்கோங்களேன். இவர்தான் இயேசு. இந்த இயேசு நின்னாரு. நானும் அந்த கூட்டத்துல இருந்தேன்னா இவரை காணக்கூடிய விதத்துல நான் பாக்குறேன். ஆமென். ஹல்லேலூயா. சக்கையு இப்படிதான் பார்த்தான். இயேசுவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பார்த்தான். இப்ப இவர் இறந்துட்டாரு. இப்ப நம்ம வாழ்ற காலத்துல இவர் இறந்து, இவர் உயிர்த்தெழுந்த தெய்வமாக இன்றும் உயிரோடு நம் மத்தியிலே அதே இயேசு வாழ்றார். ஆமென். அதே இயேசு வாழ்றாரா இல்லையா? ஹல்லேலூயா. அதே இயேசு கிறிஸ்து இன்னும் வாழ்றார். எங்க வாழ்றாரு? என் கூடவே வாழ்றார். இதுதான் உண்மை. என் கூடவே வாழ்றார். கடவுள் நம்மோடு, கடவுள் உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிற கடவுள். இப்ப எனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார், என் அருகிலே இருக்கிறார். நான் எப்படி அவரை பார்க்கிறேன்? இதுதாங்க விசுவாசம். இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான். நான் எப்படி என் இயேசுவை பார்க்கிறேன்?
சக்கேயு பார்க்கக்கூடிய விதத்துல பார்த்தான். இப்ப நான் எப்படி புதிய ஏற்பாட்டு காலத்துல இந்த இவ்வளவு ஆண்டு 2024 ஆண்டு காலத்துல நிக்கிறோம். இன்னைக்கு நான் இந்த இயேசுவை எப்படி பார்க்கிறேன்? எப்படி பார்க்க முடியும்? சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்லுங்க. இப்ப நாம எப்படி பாக்குறது? அப்ப இப்ப நான் வந்து பிசிக்கலா பார்க்க முடியல. எனக்கு பக்கத்துல ஒரு திரை இருக்கு. எப்படி அந்த அடர்ந்த காட்டு பகுதியில மறைவா இருந்துச்சு ஒரு பொருள், பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருள் மறைவா இருந்துச்சோ, இப்பவும் அந்த இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு ஒரு திரை மறைச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா? திரை பாவங்கிற கிழிக்கப்பட்டது. சிஸ்டர், திரை கிழிக்கப்பட்டு விட்டது. திரை கிழிக்கப்பட்டது. இப்ப நம்ம விசுவாசத்துல அவிசுவாசத்துல இருக்கிறனாலதானே அந்த ஒரு மறைவு இருக்கிறது. இப்பவும் அந்த அவிசுவாச திரை மறையப்பட்ட திரை கிளியணும் அப்படின்னா திரை கிழிஞ்சது நம்ம திருத்தூயகத்துக்குள்ள போயிட்டோம். திருத்தூயவரோட ஒன்றா இருக்கும். ஆமென். திருத்தூயகத்துக்குள்ள நுழைந்தது மட்டுமல்ல, அந்த திருத்தூயகமே எனக்குள்ள இருக்கிறது. ஆவியானவர் எனக்குள்ள குடியிருக்கிறார். கிறிஸ்து உங்களோடு வாழ்கிறார். நற்கருணையில ஒவ்வொரு முறையும் பிசிக்கலா வர்றாரு. திவ்ய நற்கருணையில அதே இயேசு கிறிஸ்து தானே வர்றாரு. அதே இயேசு கிறிஸ்து என் உடலுக்குள் வருகிறார். என் உடலுக்குள் வருகிறார். திரை கிழிக்கப்பட்டாயிற்று. நாமளா என்ன செய்யறோம்? இந்த ஒரு இஸ்லாமியர்கள் அணிந்து கொள்வார் பாருங்க, ஒரு புர்கா அணிந்து கொள்வார் பாருங்க. நம்மளா ஒரு திரைச்சீலை போட்டுக்கிறோம். அவிசுவாசம் என்கிற திரைச்சீலை போட்டுக்கிறோம். இப்ப இந்த திரைச்சீலை நம்ம விலக்கி பார்த்தா தான் நம்ம அந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும். உள்ளொளியில், அக ஒளியில், அகக்கண்களில் காணக்கூடிய தெய்வத்தை நாம் கண்டு தரிசித்து அவரோடு ஒரு உறவு நிலைக்கு நம்ம எப்ப வர போறோமோ அதுதான் விசுவாச வாழ்வு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. எப்ப இந்த அக ஒளியில அவர் இயேசு கிறிஸ்துவை கண்டு கொள்வோம்னா, இந்த இறை வார்த்தை தான் நமக்கு அதுக்கு ஒரு டூலே. அதுக்கான டூல் மெட்டீரியல், பவர்ஃபுல் மெட்டீரியல். இந்த சூப்பர் நேச்சுரல் மண்டலத்துக்குள்ள அந்த கதவை திறந்து விடுற மண்டலம் எங்கே இருக்கு அப்படின்னா இந்த வார்த்தை. அந்த வார்த்தையை விட்டுட்டு நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. திருச்சீடர்கள் சொன்னாங்க பாத்தீங்களா, ஆண்டவரே வாழ்வு தரும் நாங்க யார்கிட்ட போவோம்? ஆண்டவரே நாங்க யாரிடம் செல்வோம்? மருத்துவர்கிட்ட போவோமா? அந்த பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்க போவோமா? பெரிய டாக்டர், உலகத்திலே பெரிய டாக்டர் அங்க இருக்கிறாரு, அவர்கிட்ட போவோமா? அங்க போவோமா இங்க போவோமான்னு யார்கிட்ட போவோம்? எங்கேயுமே போக முடியாது ஆண்டவரே. ஏன்னா வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் மட்டுமே உள்ளன. அப்ப வாழ்வு தருவது எது நமக்கு? வார்த்தை. இறை வார்த்தை தான் வாழ்வு தருகிறது என் அன்புக்குரியவர்களே. அப்ப அப்படி வாழ்வளிக்கக்கூடிய அந்த வார்த்தையில தான் வெளிச்சம் இருக்கிறது. இந்த வெளிச்சம்னா என்ன? இப்ப இந்த இருளான பகுதியில நான் தைரியமா நடந்துட்டு போறதுக்கு ஒரு துணிச்சலை கொடுக்குது பாருங்க. இருளான பகுதிகள்ல இப்ப உங்களுக்கு பிசிக்கல் இப்ப அந்த உதாரணத்தை நீங்க கண்முன்னால வச்சு பாருங்க. இப்ப அந்த உதாரணத்தை இப்ப பிசிக்கலா உங்களுக்கு மெட்டீரியல் கையில இல்லைன்னாலும் நீங்க அந்த வார்த்தையை அந்த நேரத்துல சில நேரத்துக்கு நம்ம சொல்றோம் இல்ல என் அன்புக்குரியவர்களே, அது இல்ல ஸ்ட்ராங்கான ஒரு விசுவாச வாழ்வு. அது இல்ல. இயல்பாகவே நான் மூச்சு விடும் போதும், தூங்கும் போதும், படுக்கும் போதும், என்னுடைய எல்லா இன்ப துன்ப நிகழ்வுல நான் மகிழ்ச்சியா இருக்கும் போது, மனைவியோட பேசும்போது, என் பிள்ளைகளோட உறவாடும் போது, என் பயணத்தின் போது, எல்லா நிலைகளிலும் கிறிஸ்து என்னோடு பயணிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் அதே பிரசன்னத்தோடு அதே வல்லமையோடு என் கூடவே இருக்கிறார். கடவுள் நம்மோடு வாழ்வதற்கு விருப்பம் கொண்டவர் அன்புக்குரியவர்களே. இதுதான் அவருக்கு விருப்பமே. நம்மோடு பயணிப்பதற்கு, நம்மோடு தங்கி வாழ்வதற்கு. இதோ கடவுளுடைய உறைவிடம் மனிதர்கள் நடுவே இருக்கிறது. நமக்குள்ள நம்மோட பழகுறதுக்கு அவ்வளவு ஏக்கமாகவும் தாகத்தோடு இருக்கிறார். பாருங்க, நீங்க ஒவ்வொரு திருப்பலியிலும் மீண்டுமாக அதை நம்ம நினைவுறுத்திக்கிட்டே இருக்கிறார். நான் உனக்காக பலியானேன், உன்னை நான் இன்னும் அன்பு செய்யறேன், அன்பு மகனை பார், நீ உன்னை நேசிக்க நான் இன்னும் உன்னை தேடி வருகிறேன். ஒவ்வொரு தடவையும் நம்ம தேடி 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 வருகிறார். காணாமல் போன ஆடுகள் போல நம்மை தேடி 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 வருகிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நமக்குன்னு ஒரு நல்ல தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நமக்கான நல்ல தெய்வம். எந்த சூழ்நிலைகளிலும் என்னை கைவிடாத தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார். கைவிடாத தெய்வம் என் இயேசுவே, என்னை மறவாத தெய்வம் என் இயேசுவே. அவர் மட்டும்தான். தாய் கூட மறக்கலாம், தந்தை கூட கைவிடலாம், பெற்றவர்கள் எல்லாரும் உறவினர்கள் ஒதுக்கி தள்ளலாம், இந்த உறவுகள் உலகம் எல்லாம் உங்களை வெறுக்கலாம், உங்களை நிந்திக்கலாம், உங்களை தனிமைக்கு உட்படுத்தலாம். ஆனால் நீங்கள் மறந்தாலும் மறவாமல் ஒரு தெய்வம் ஒருவர் வருவார்.
மறவாத நம் கடவுள், ஒருபோதும் மறவாத கடவுள். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பேனோ, நான் உன்னை எப்படி கை நெகிழ்வேன், உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என் அன்பு மகனே. இதுதான் ஆண்டவர் சொல்ற வார்த்தை. அப்ப நம்மை நேசிக்க கூடிய ஒருவர் இருக்கிறார். இதுல நம்ம விசுவாசம் வரணும். பிரச்சனைகள் வந்துச்சுன்னா பிரச்சனைகள் எல்லாம் காலில் எத்தி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். எப்ப இந்த விசுவாச உறுதி இருதயத்துக்குள்ள வரும்போதுதான். இந்த விசுவாச உறுதி எனக்குள்ள எப்ப வரும், இந்த இருளில் பயம் இல்லாமல் நடக்கக்கூடிய உறுதி எப்ப வரும் அப்படின்னா, இந்த இறை வார்த்தையினால் நான் புடமிடப்படும் போது, இறை வார்த்தையை தியானிக்கும் போது, இறை வார்த்தையினாலே நான் சுவாசித்து வாழும் போது, அவர் வார்த்தையானவராகவே நாம் மாறும்போதுதான் இந்த உலகம் ஒரு அந்த 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 கிறிஸ்துவை பார்க்கும். இந்த உலகம் கிறிஸ்துவை பார்க்கும். கிறிஸ்து என்னில் வாழ்கிறார் எப்படி சொன்னார் பவுல்? பவுல் சொன்னார் பாத்தீங்களா, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார், கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். அதுதான் அந்த விசுவாசத்துல உச்சகட்ட ஒரு அனுபவம், பயணத்தின் அனுபவம். அதுதான் நான் எந்த ஒரு பயணத்துல நான் தொடக்க அந்த உரையில கூட சொல்லியிருந்தேன், பயணங்கள்ல பல விதமான இடையூறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நம் வாழ்க்கை பயணத்திலே அதுதான், எந்த நேரத்துல எந்த பயணத்துல எப்பேற்பட்ட ஒரு துன்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. நம்ம கற்பனை பண்ணி ஒரு பயணத்துக்கு போறோம், அந்த பயணத்துல நம்ம போற வரையும் சரியா போயிருவோமா அப்படின்னு நமக்கு தெரியாது. பல்வேறு சாத்தானுடைய தொந்தரவுகள் வரலாம், நம்மளால தொந்தரவுகள் வரலாம். நம்மளே வண்டியில பெட்ரோல் போடாம போயிட்டு இருப்போம், வண்டி ரிசர்வ்ல இருக்குன்னு நினைச்சிட்டு எடுத்துட்டு நம்ம என்ன செய்வோம், ஆன் பண்ணிட்டு ரொம்ப லாங் ட்ரிப் போயிட்டு இருப்போம், இடையில பெட்ரோல் பங்கே இருக்காது. என்ன செய்வோம்? அப்ப எப்போதும் இருக்கிற ஒரு பெட்ரோல் இருக்குது, ஒரு எரிபொருள் இருக்குது, எப்போதும் தீர்ந்து போகாத இரக்கம். புலம்பல் புத்தகத்துல சொல்லு பாருங்க, என் இரக்கம் தீர்ந்து போவதில்லை, என் பேரன்பு முடிவுறுவதில்லை, என் அன்பு முடிவுறுவதில்லை, என் கை குறுகி விடவில்லை. அவர் லிமிட்லெஸ், ஒரு லிமிட்டுக்குள்ள அவர் அடக்கி விட முடியாது. என் அன்புக்குரியவர்களே, தீர்ந்து போகாத இரக்கம், அளவற்ற அன்பு, பேரன்பு. இப்பேற்பட்ட ஒரு கடவுளை சொந்த கடவுளாக கொண்ட பாக்கியம் பெற்ற இனம் நாம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க சொன்ன மாத்திரத்துல உங்க பிரச்சனைகள் விடுபடும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஒரு உன்னத கடவுளை, கடவுள் தன் மக்களோடு கடவுள் பயணம் செய்யக்கூடிய ஒரு கடவுளை தம்முடைய சொந்த அப்பா, இதுக்கு மேல என்னங்க வேணும்? இப்படி எல்லாரும் கடவுள் சொந்த அப்பா, என் டாடி, என் தகப்பன், என்னை பெற்றவர். ஆமாங்க, என்னை பெற்றவர். அவர் இன்னி தாளாட்டி சீராட்டி வளர்க்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். துன்ப நேரத்துல ஒருவேளை ஒரு இடத்துல நமக்கு ஒரு பிரச்சனைகள் வரும்போது நாம் யாரும் இல்லைன்னு சொல்லுமா, அதுல ஒரு நம்பிக்கையின் அனுபவத்தை நமக்கு கற்றுத் தருகிறார். அதுல இருந்து நம்ம எல்லா இடங்கள்லயுமே அன்புக்குரியவர்களே இந்த நம்பிக்கையில உறுதிப்பட்டவர்களாக வாழும் போதுதான் நாமும் நற்சான்று பெற்றவர்களாக இருக்கிறோம். இந்த எபிரேயர் 11வது அதிகாரத்துல நீங்க ஒண்ணு கவனிச்சு பாருங்க. எபிரேயர் 11வது அதிகாரத்துல யாருமே யாராவது புதிய ஏற்பாட்டு மாந்தர்கள் இருக்காங்களா? இல்லை. புதிய ஏற்பாட்டு மாந்தர்கள் யாரும் இல்ல, நம்ம ஃபுல்லா அதுல இருக்கிறோம். ஆமென். கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். நான் தந்தையுள்ளோம், தந்தை என்னுள்ளும், நீங்கள் என்னுள்ளும், நான் உங்களுள்ளும், நீங்கள் என்னுள்ளும் இருக்கிறீங்க. இப்ப நற்சான்று பெற்றவர்கள் ஒரு பரிபூரணத்தின் சான்றிதழ் இல்ல அவங்கள்ட்ட. நற்சான்று பெற்றாங்க, ஓகே. பரிபூரணத்தின் நற்சான்று பெற்றவர்களா? இல்ல. கிறிஸ்து தான் அந்த பரிபூரணத்துக்குள் நடத்தி சென்றவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க நற்சான்று பெற்றிருந்தாங்க, பரிபூரணத்துல இருந்தாங்கன்னா கிறிஸ்து எதற்கு வரணும்? கிறிஸ்து வரவே அவசியம் இல்லையே. அப்ப ஒரு நம்பிக்கையின் பரிபூரணம் எங்க இருக்குன்னா, கிறிஸ்துவுக்குள் தான் அந்த நம்பிக்கையின் பரிபூரணம் இருக்கிறது, வாழ்க்கையின் பரிபூரணம் இருக்கிறது. இந்த நம்முடைய அந்த கடவுளோடு உறவாடுவது, கடவுளுடைய சங்கமமாகிறது, நம்மளுடைய அந்த கடவுளோடு ஒன்றித்து உறவாடு வாழ்றோம். அந்த பரிபூரணம் எங்கே கிடைக்குதுன்னா, இந்த கிறிஸ்துவினால் தான் நாம் அந்த நிலைக்கு வருகிறோம். இந்த கிறிஸ்துவை கண்டுகொள்ள வார்த்தையானவரை தேட வேண்டும், வார்த்தையை தேட வேண்டும், வார்த்தையை நேசிக்க வேண்டும். அதிகமாக வார்த்தையை கொண்டு நாம் தியானிப்போம், அதிகமான நேரங்கள் வார்த்தையில செலவிடுவோம், அதிகமாக இந்த இறை வார்த்தையை வாசிக்க ஒரு தீர்மானம் எடுப்போம். இறை வார்த்தையை வாசிக்கலன்னா
என்னுடைய நம்பிக்கை பயணத்துல என் வண்டியில பெட்ரோல் குறைய போகுதுன்னு அர்த்தம். ஒருவேளை ரிசர்வ்ல நிக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம போக வேண்டிய காலம் பெரிய பெரிய லாங் பீரியட், அது லாங் ஜேர்னி. விசுவாச பயணம்ங்கிறது லாங் பீரியட். 100வது வயதுல குழந்தை பிறக்கணும்னா அவருக்கு அப்ப நீங்க பாருங்க, அவர் எவ்வளவு லாங் பீரியட் அது. 100 வயசுல எல்லாரும் கல்லறையில வைக்க போற வயசுல அவர் குழந்தை பிறக்கிறாரு. அப்ப நமக்கு தேவையான எரிபொருள், நமக்கு தேவையான ஆற்றல் எங்க இருந்து கிடைக்குதுன்னா இறை வார்த்தை நம்ம ஃபில் பண்ணும்போது அதை இறை வார்த்தையை தியானித்து இறை வார்த்தையோடு பயணிக்கும் போது, நடக்கும் போது, அந்த இறை வார்த்தை நமக்கு முன் செல்லும் போது, நமக்குள் இருந்து செயலாற்றும் போது, கிறிஸ்து தான் நம்மளை செயலாற்றுகிறார். நமக்குள்ள இருந்து செயலாற்றுகிறார். ஒரு வசனம் வேணா வாசிங்களேன். ஒரு வார்த்தை கூட வாசிக்காம இருக்கிறோம். ஒரு வார்த்தை வாசி நமக்குள் செயலாற்றுகிற பாருங்க. பிலிப்பியர் 2:13 பாருங்களேன். இந்த வார்த்தையை தியானித்து நம்ம முடிப்போம். நமக்குள்ள இருந்து செயலாற்றும் கிறிஸ்து. பிலிப்பியர் 2:13. எனக்கு வலுவூட்டு வரும் இயேசு கிறிஸ்துவின் துணை கொண்டு எதுவும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. அடுத்து, எனவே ஏனெனில் கடவுளே உங்களுள் செயலாற்றுகின்றார், அவரே திருவுளப்படி நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார். அப்ப யாரு நமக்கு அந்த செயலாற்றக்கூடிய ஆற்றலை தருகிறவர்னா கிறிஸ்து. இந்த கிறிஸ்து எப்படி தர்றாரு அப்படின்னா, வார்த்தையை நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அந்த ஆற்றல், எனர்ஜி மிக்க அந்த எரிபொருளா மாத்திரம் அப்படிங்கறதுலதான் அந்த தன்மை அடங்கி இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த இறை வார்த்தை எவ்வளவு தூரத்துக்கு அந்த சூப்பர் நேச்சுரல் மண்டலத்துக்குள்ள நம்ம மாத்துறோம் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்குது. ஏன்னா நம்பிக்கையை தொடங்கி விடுறவர் வழி நடத்துறதுக்கு இவ்வளவு மெட்டீரியல் கொடுக்குறாரு, இவ்வளவு ஒரு வாய்ப்புகளை கொடுக்குறாரு பாருங்க. இப்ப நம்ம கேட்கிறோம், கேட்க நிச்சயமாக அது ஒரு விதை. இது வீரியமுள்ள விதை, சும்மா சாதாரணமா நினைக்க வேணாம். நம்ம இந்த டயத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், அந்த வார்த்தையை கேட்கிறோம்னா, இந்த வார்த்தை, இந்த விதை இருதயத்துல விதைக்கப்பட்ட இந்த வார்த்தை 100% பயம் தராமல் போகாது. அது இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த நிலத்துலதான் பிரச்சனை. வார்த்தையில ஏதாவது பிரச்சனை இருக்கா? வார்த்தையில எந்த பிரச்சனையும் இல்ல. 100% வீரியமான விதை, கேரண்டீடு விதை, அது செயலாற்றக்கூடிய விதை. ஆனா நிலங்கள்ல பிரச்சனை இருக்கு. அப்ப நிலங்களை பண்படுத்தக்கூடியதுதான் இந்த வார்த்தை. இது போன்ற இந்த தியானங்கள், இறை வார்த்தை பகிர்வு, நம்முடைய தனி தியானங்கள், தனி ஜபங்கள், நம்முடைய இறை அனுபவங்கள். ஹல்லேலூயா. எனவே இத்தகைய ஒரு பயண அனுபவத்துக்குள் நாம் கடந்து செல்ல ஆண்டவர் இயேசுதாமே அந்த அற்புத விசுவாசம் என்கிற வரத்தை உங்களுடைய இருதயத்துக்குள்ளே விதைக்குமாறு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய திருநாமம் என்றென்றும் வாழ்த்த பெறுவதாக. ஆமென், ஆமென்.